இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை தாங்க நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, மல்டி கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுங்களா? அதில் தான் இன்றைக்கி நான் வந்து முட்டை வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு காடை முட்டை 2, நார்மல் முட்டை 2 எடுத்துக்கிறேங்க. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. பட் இது எக்ஸாக்ட்லி நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. நாட்டுக்கோழி வந்து இவ்வளோ பெரிய முட்டையெல்லாம் விடாதுங்க. அப்புறம் நான் எப்போவுமே முட்டை எடுத்தேன் அப்படின்னா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் போடுவேன். ஏன்னா நிறைய டைம் வந்து கோழியோட வேஸ்ட்டோட சேர்த்து தான் வரும் முட்டை. அதனால் இப்போ வந்து மல்டி குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு முட்டையை நம்ம கழுவி வச்சோங்கள அந்த முட்டை, நான் 2 காடை முட்டை 2 கோழி முட்டை எடுத்துருக்கேங்க. 4 முட்டையும் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு முட்டை வந்து பாதி தான் தண்ணியில் முழுகுது. அதனால இன்னொரு டம்ளர் தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு அதுக்கான மூடி ஒன்று இருக்கும், அதை போட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம பாயில் பண்ணுவோம்ல அந்த முட்டை மாதிரியே வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க. இது கூட உப்பும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த இதில் பண்ணதுனால நான் உப்பு போடலை. தொளிச்சு சாப்பிடவும் செஞ்சாச்சுங்க.